வைகோவால் மட்டுமே இது முடியும் என்ற வகையில் ஒரு காரியத்தை செய்து வருகிறார் வைகோ. அது என்ன பார்க்கலாமா? விருதுநகர் மக்களவை தொகுதியில் வேட்பாளருக்கு ஆதரவு கோரி கூட்டணி கட்சி தலைவர்கள் பலரும் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். கடந்த தேர்தலில் தனித்து போட்டியிட்ட அதிமுகவும் பாஜகவும் இம்முறை கூட்டணி செய்துள்ளன. அதேபோல எதிரணியில் இருந்த மக்கள் நல கூட்டணியும் திமுக காங்கிரஸ் கட்சியும் இம்முறை கைகோர்த்துள்ளன. விருதுநகர் தொகுதியில் போட்டியிடும் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூருக்கு ஆதரவாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வாக்கு சேகரித்து வருகிறார். சாத்தூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சீனிவாசனுக்கு ஆதரவு கோரியும் வைகோ நேற்று முன்தினம் பிரச்சாரம் செய்தார். இதில் வேடிக்கை என்னவென்றால், கடந்த 2 மக்களவை தேர்தல்களிலும் வைகோவுக்கு எதிராக போட்டியிட்டவர் மாணிக்கம் தாகூர். விருதுநகர் தொகுதியில் கடந்த 2009 வைகோவை பின்னுக்கு தள்ளி வெற்றி பெற்றார் மாணிக்கம் தாகூர். அதேபோல 2014 நடைபெற்ற மக்களவை தேர்தலிலும் காங்கிரஸ் சார்பில் தனித்து போட்டியிட்ட மாணிக்கம் தாகூரும் மக்கள் நல கூட்டணியில் போட்டியிட்ட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் நேரடியாக மோதினர். யாரால் தாம் தோற்கடிக்கப்பட்டோமோ அதே வேட்பாளருக்கு ஆதரவாக தற்பொழுது களத்தில் இறங்கி வருந்து கட்டிக்கொண்டு பிரச்சாரம் செய்து வருகிறார் வைகோ. கூட்டணி என்பது எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்காது. தேர்தலுக்கு தேர்தல் கட்சிகளின் நிலைப்பாடு மாறுபடும் போது கூட்டணி நிலவரமும் மாறும். இது ஒன்றும் தமிழக அரசியலில் புதிதல்ல. அரசியலில் இதெல்லாம் சகஜமப்பா என்று பலர் கூறினாலும் எதிராளியாக இருந்தவருக்கும் களத்தில் அம்பாக பாய்வது வைகோவால் மட்டுமே முடியும் என்கின்றனர் சில மூத்த அரசியல் விமர்சகர்கள்.